கோட்டீஸ்வரன், அதிமுகவும் திமுகவுமே உதாசீனப்படுத்துவது போல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்றாங்களா? கிரவுண்டு வேற ஒன்றா இருக்கு. நம்ம உதாசீனப்படுத்தினா தாவேக்காவை பத்தி மக்கள் மனதில் அவங்க பொருட்படுத்த மாட்டாங்கன்னு நினைச்சு வாண்டடா செய்யறாங்களா? அப்படி அதுங்க இது வாண்டடா செய்யறது இல்லை, இது ஒரு அரசியல். காரணம் என்னன்னா, தாவேக்கா திமுகக்கு எதிர்ப்பு அலையை உருவாக்குது, ஆன்டி இன்கம்பன்சி ஏத்துறாங்க. அப்போ அரசுக்கு ஒரு கெட்ட பேர் அவ பேர் வருது. இப்போ இந்த அந்த 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 அதிருப்தி வாக்கா இருக்கும், இல்லை வாக்கா மாறும். அதை தாவேக்காவே பெறப்போதா, இல்லை ஆல்ரெடி களத்தில் இருக்கிற ஏடிஎம்கே பெறப்போதா, இல்லை வேற யாருக்குன்னா அது பிரிஞ்சு போகுமா நாம் தமிழர் கட்சி? அதான் அண்ணன் மணி அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் நிறைய தேர்தல் பார்த்தது, அதில் சொல்றாரு, 96 தேர்தலுக்கு சொல்றாரு, யார் வேணா ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணலாம், ஊடகத்தில் கூட ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணலாம். ஆனால் ஊடகம் போய் தேர்தல் நிற்க போகுது. பொதுவாக ஆளுகின்ற அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் ஊடகம் இருக்கணும். அதுதான் கிட்டத்தட்ட தர்மமும் கூட. அப்போ ஊடகமும் ஒரு சில ஆன்டி இன்கம்பன்சியை பெருசாக பண்ணலை. அதிமுகவும் அதை அறுவடையோ இல்லை ஆன்டி இன்கம்பன்சியை கிரியேட் பண்ணலை. அப்போ விஜய் அவர்கள் தீய சக்தி திமுகன்னு பிரச்சாரம் பண்ணுறது ஒரு பெரிய பேசு பொருளாகும். அப்போ அதனால திமுகவுக்கு ஒரு தலைவலி. அது என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்ட தலைமுறையில் இருக்கக்கூடிய தலைவர்களை அது பாதிக்கும். உதாரணத்துக்கு உதயநிதி. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் தான் எங்களை உதாசீனப்படுத்துறதோ இல்லை இது அரசியல் பண்ணுறதோ இல்லை, நானும் உதாசீனப்படுத்துகிறேன், உன்னை ஒரு கண்டுக்கவே மாட்டேன், பொருளாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி உதயநிதி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இதனால் உதயநிதிக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஊடக வெளிச்சம் உதயநிதிக்கும் கிடைக்குது. இன்றைக்கி நம்ம உதயநிதி அவர்களை மையமாக வச்சு பேசணும். ஒன்று. இரண்டாவது, விஜய்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ என்ன சொல்கிறது, நான் ஆள் இல்லைன்னு. இப்போ நான் சொல்கிறேன், நீ ஆள் இல்லை. இன்னொன்று, நான் சண்டை அவரு கூட தான் போடுவேன். விஜயால தான் உதயநிதிக்கே கிடைக்குதுன்றீங்களா? இல்ல, உதயநிதி இதற்கு முன்னாடியே நிறைய விமர்சனத்தெல்லாம் வாங்கி வாரிசு அரசியல் பேசலாம் வாங்கி தான் வந்திருக்காப்ல. அதனால உதயநிதி ஹஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். அதாவது தேர்தலில் நின்று ஜெயிச்சா அது கட்சியில உதயநிதிக்கு கொடுத்த அந்த பதவிகள் என்பது அதுல எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. பட் தேர்தலில் நிற்கும் போது மக்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுல போய் நம்ம கருத்து சொல்றதுல உதயநிதி சிஎம் டெப்டி சிஎம் ஆகிறது சுலபமா ஆயிட்டார். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி தான் அவரு. ஆனா அட் த சேம் டைம் அந்த கட்சிக்கோ இல்ல அவர் அப்பாவை பத்தி தானே பேசுறாரு. டியர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னும் போது ஒரு மகனாவோ இல்ல ஒரு துணை முதல்வரா உதயநிதி விஜய் எதிர்த்து தான் ஆகணும். நீங்க விஜய் கடந்தெல்லாம் போக முடியாது, எதிர்த்து தான் ஆகணும். இன்னும் ஆக்சுவலா இன்னும் ஒரு சில விஷயங்கள் போய் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். மாறி கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக அந்த இடத்துல இருந்து நகர்ந்துராதா? இல்ல, அதிமுகவும் அவங்களும் அதாவதுங்க 3 பேரும் கண்ணு வச்சிருப்பாங்க, மாறி சுட்டிக்கு போறாங்க, அவ்வளவுதான். இதுல யாரு பின்னாடி இருந்து சுட்டுறது, இதுல இன்னொன்னு ஹெலிகாப்டர்ல வேற இறங்க போறாங்க பிஜேபி. அதை நம்ம பார்க்கல. இப்ப 6 நாளா சிபிஐ விசாரணை நடந்ததுல தாவேகாவோட மக்கள் பிரச்சனையில் பங்களிப்பு என்ன, அதுவும் ஒண்ணும் கிடையாது. இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்கன்றதை பார்க்கணும். இப்போ மக்கள் பிரச்சனைன்னு இப்போ நீங்க சுட்டி காட்டினதுனால அந்த இடத்துல தாவேகா என்ன ரோல் பண்ணுது அப்படின்ற ஒன்று. லட்சுமி இதற்கு முந்தைய வாதங்களை சொன்னது, கடைசி வரைக்கும் அவங்க அனுமானிச்சது திமுக விஜயை கடந்து தான் போவாங்க, நேரடி எதிரியாலாம் பொசிஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் போதா களம்? இல்லை, லட்சுமி சொன்னது சின்ன திருத்தம், கடந்து போவதாக காட்டிக்கொள்வார்கள். கடந்து போகலாம் முடியாது, அது யதார்த்தம். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலோ, விஜய் இஸ் அ பிளேயர். அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதை பேச மறுக்கிறோம். மக்களோட பார்வையிலேருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா அன்றாட வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. நம்ம பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை புள்ளியில் இன்றைக்கு அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதை விட இப்போ திரு சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பேசுறாரு. அப்ப அவர் இன்னும் உரத்த குரல்ல பேசுறாரு. அதுதான் மக்கள் பிரச்சனை. விஜய் பேசாததை சீமான் அவங்க பேசுறாங்க. கரெக்ட், அவர் பேசுறாரு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, விஜய் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய அளவுக்கு பேசல, தாவேக்கா பேசலன்றது. கோட்டி சொன்ன மாதிரி 6 நாளா அங்க சிபிஐ விசாரணையில உட்காந்துருக்காங்க. 6 நாளுக்கு முன்னால மட்டும் இன்னும் மக்கள் பிரச்சனை பெருசா பேசிட்டாங்க. அவங்க மாசத்துக்கு 1 நாள் வருது, வாரத்துக்கு மாசத்துக்கு 2 நாள் வருது, அப்படிதான் இருந்தது. இந்த ப்ராப்ளம் இஸ், என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிந்து கொள்வது, மேபி ஐ எம் ராங், விஜயோட ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு அவருக்கு ஒரு சக்தி இருக்குது, அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அது அவராலேயே ஹோல்டு பண்ண முடியல, அவரால் சேனலைஸ் பண்ண முடியாத அளவுக்கு விஜய்க்கு ஒரு சக்தி இருக்குது. இது என்னுடைய பார்வை. இதுல ப்ராப்ளம் என்னன்னா, இதோட அடுத்த கட்டத்துக்கு அங்கே கொண்டு போறதுக்கு அவருக்கும் அரசியல் புரிதலோ அல்லது அந்த பொலிட்டிக்கல் மைண்டோ அல்லது அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு அதை சேனலைஸ் பண்றதுக்கான ஆற்றலோ அல்லது அத்தகைய நபர்கள் அவரை சுற்றியோ இல்லை. ஒரு ஸ்பேஸ் அங்க இருக்குது. மக்கள் இந்த 2 பேர் மேலேயும் எல்லா காலத்திலையும் இந்த 2 பேரும் வேணாம்னு நினைச்ச மாதிரி இப்ப நினைக்கிறவங்களை நீங்க ஒப்பிடாதீங்க. இதற்கு முன்பு வந்தவங்க எல்லா புது பிளேயர்ஸையும் விட விஜய்க்கு கூடுதலான ஒரு செல்வாக்கு இருக்கு. அவருடைய ப்ராப்ளமே அவரால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். லட்சுமி, இதுவரைக்கும் வந்தவங்களை விட இவர்கிட்ட ஒரு சக்தி, வசீகர தன்மை, ஒரு செல்வாக்கு இருக்கு.
அதை அப்படி கடந்தெல்லாம் போக முடியாது, அப்படி நடிக்கலாமே தவிர ரெண்டு பெரும் கட்சிகளும் அவர் பொருட்படுத்தி தான். அதை தான் நான் சொன்னேன். அதாவது நான் கடந்து போறாங்கன்றத உங்கள்ட்ட கடந்து போறாங்கன்னு சொல்லலை, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டின்னு சொல்ல முடியாது. தாவேகாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை தான் நான் சொன்னேன். 18 வயசுல இருந்து 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள 3ல் 2 பேர் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொன்னது லட்சுமி, வெளிப்படையான விமர்சனங்கள்லாம் இருக்காது, அவங்களை நேர்ல நிறுத்தி அவங்களுக்கான விமர்சனமா பதில் சொல்ல மாட்டாங்க, அதை உதாசீனப்படுத்தணும். 2 திராவிட கட்சிகளுமே அதை தான் நினைக்கிறாங்க. திமுக அதுல பிரதானமா இருக்கு. விஜய தங்களுக்கு எதிரியா பிளேஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தங்களுக்கான எதிர்கட்சியாகவோ இல்ல தங்களுக்கான ஆப்போசிட் பிளேஸ்ல அதிமுக தான் இருக்கணும். அதிமுக இருக்கும்போதுதான் போட்டி ஏடிஎம்கேவோட இருக்கும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஃபைட் பண்றது தானே ஈஸியா இருக்கும். புதுசா வந்திருக்க ஃபோர்ஸ் கூட அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி யாரு எங்க இருப்பாங்க, அவங்க கட்சி இன்னைக்கு வரைக்கும் நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பன்னா உள்ளுக்குள்ள மணி அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்றது ஒண்ணு, இன்னும் எனக்கு ஒரு பயம் இருக்கு. அன்பிரடிக்டபிளா இருக்கிறாங்க, நமக்கு சேதாரத்தை உண்டு பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா? பயம் இருக்கா? சேதாரத்தை விஜய் திமுகவுக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கும் சேதாரத்தை உண்டு பண்ண போறாரு. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏற்கனவே எல்லாருக்கும் வந்த வாக்குகள்ல இருந்து தான் எடுத்துக்க போறாரு. அவர் சீமானுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு, விசிகாவுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு, பாமகவுக்கும் சேதாரத்தை உண்டு பண்ணுவாரு. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது வாக்கு வங்கி, அதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க போறாரு. டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அது அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேரும் பெரிய பார்ட்டிஸ் அப்படின்றதுனால அவங்களுக்கான சேதாரம் அதிகமாக இருக்கும். ஷபீர், இப்போ கோட்டி அவர்கள் சொன்ன ஒரு இடம்ன்றது, அவர் ஒரு ஸ்பாய்லரா இருப்பார். அவர் எல்லா கட்சிகளிடமிருந்து வாக்குகளை வாங்குவாரு. இந்த ஸ்பாய்லர் தன்மையிலிருந்து யாரு நல்ல வலுவான கூட்டணி வச்சிருக்கிறாங்க, காரணிகளை வச்சு ஜெயிக்க போறாங்கன்ற இடத்தில் தாவேகாவா அப்போ ஸ்பாய்லருக்கு என்ன அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுப்பாங்க? களத்துல எதிரிக்கு தானே கொடுப்பாங்க. நீங்க எப்படி அதை காயின் பண்றீங்கன்றதை பொறுத்து. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வரதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் சில நிகழ்ச்சிகள்லாம் நடத்தும் போது ஒரு பக்கம் விஜயோடைய நிகழ்ச்சி நடக்கும், இன்னொரு பக்கம் அரசாங்கத்திலேருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வரும், ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும், சட்டமன்றத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் படிப்பார். அது விஜய்க்காக தான் பண்ணுறாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் எழும்போது அப்புறம் நாங்கள் விஜய் பெருசாக பொருட்படுத்தலை அப்படின்வாங்க. விஜய் பேர் சொல்லி எங்கேயும் விமர்சனம் பண்ணல அப்படின்வாங்க. விஜயை நாம் ஏன் பேர் சொல்லி விமர்சனம் பண்ணோம், அது ஒரு பெரிய பொருட்டே கிடையாது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய்க்கு அவங்களே தங்களை அறியாமலே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போற இடங்கள்ல எல்லாம் விஜய் பற்றி தான் பேசுகிறார்கள். அது எல்லாருக்கும் தன்மை. ஒரு புது பிளேயரை வளரவே விட்டுறக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எரியணும்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இல்ல நீங்க வளர்ந்துருச்சு நான் எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். திமுக எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்து? 2 விஷயம். அதாவது நீங்க விஜயகாந்த் தேர்தலுக்கு அரசியலுக்கு வரும்போது விஜயகாந்த் ஒரு பெரிய ஃபோர்ஸோட வராரு. விஜயகாந்தோடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரியாது. விஜயகாந்த் முதல் எலெக்ஷன்லயே 8% வாங்கினதுக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அடிக்க ஆரம்பிச்சாங்க. விஜயகாந்த் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி சீமான் அவர்களும் ஒரு தேர்ட் ஃபோர்ஸா தான் உள்ள வராரு, தனியா இருக்காரு. சீமான் 4% இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, 8% வரும்போது தான் சீமானையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க, சீமானையும் அட்டாக் பண்றாங்க. அப்போ விஜயுடைய பர்சன்டேஜ் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனா விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாத ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. அதனாலதான் விஜய நாம கூடுதல் கவனம் கொடுத்து விஜய்க்கும் அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த திமுக அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.